புதுக்கோட்டை மாவட்டம் நம்மன்பட்டி கிராமத்தில் முறையான குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நம்மன்பட்டி கிராமத்தில் கடந்த 6 மாதங்களாக முறையான குடிநீர் வழங்கப்படாமலும் கடந்த 1 வாரமாக முற்றிலும் குடிநீர் வழங்கப்படாததையும் கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் முறையான குடிநீர் வழங்கப்படாததால் பெரும் அவதியடைந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் தாயனூரை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தாயனூர் கிராமத்தை சுற்றியுள்ள சுமார் 1000 ஏக்கர் நிலத்தில் 75% விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பகுதியை மாநகராட்சியுடன் இணைப்பதால் கடுமையான வரிச்சுமை ஏற்பட்டு விவசாயமும் விவசாய கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்று பலமுறை எதிர்ப்பு தெரிவித்து வந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். மேலும் தங்கள் கோரிக்கை மனு ஏற்கப்படவில்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கூறினர். எங்கள் ஊரை மாநகராட்சியை தயவு செய்து ஆக்காதீங்க, ஆக்குனீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பு அடையும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த எதிர்ப்பு மூலமாக தெரிவிக்கிறோம். இதை மீறி நீங்கள் மாநகராட்சியை ஆக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நாங்கள் இந்த தேர்தலை எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஓட்டு கூட யாரும் ஓட்டு போட வேண்டிய இடத்துக்கு போக மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்தையும் எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு ஒரு நியாயமான முடிவை எங்களுடைய மக்களுடைய குறைகளை கேட்காமையே மாநகராட்சி ஆக்குவோம் அப்படிங்கிறது எதோட அடிப்படையில் ஆக்குறாங்கன்னு தெரியும். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு அதிகாரிகளை கண்டித்து வாக்காளர் அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு நிலவியது. தாராபுரம் சின்னக்கம்பாளையம் பகுதியில் உள்ள கோழிப்பண்ணையால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கோழிப்பண்ணையை ஆய்வு செய்த கால்நடை பராமரிப்பு மண்டல இயக்குநர் மற்றும் கோட்டாட்சியர் கோழிப்பண்ணை அமைந்துள்ள இடத்தை சுற்றி 500 மீட்டருக்கு வீடுகள் இல்லை என்ற தவறான அறிக்கையை தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து சின்னக்கம்பாளையம் பகுதி மக்கள் வாக்காளர் அட்டைகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம்ங்க, சின்னக்கம்பாளையம் பேரூராட்சி 6வது வார்டுங்க. நந்து ஃபீடிங் கோழி பண்ணை ஒன்று இருக்குதுங்க. சுகாதார சீர்கேடு சம்பந்தம் 2 வருஷமாக நாங்கள் கலெக்டர் நடந்துகிட்டு இருக்கிறோம். வட்டாட்சியர் என்ன சொல்கிறாருன்னா 57 வீடுக்கு அடிக்க கொடுக்குறாரு. கோட்டாட்சியர் வீடு எழுதி கொடுக்குறாரு. இப்போ அதே வீட்டில் ஓட்டு நாங்கள் போகிற கட்டாயம் கட்டுருக்குது, ரேஷன் கார்டெலாம் நாங்கள் வச்சுக்கிறோம். ஆனால் வீடில் எப்படி கொடுத்தாரு அவர்? எங்களுக்கு நீதி கிடைக்க வரைக்கும் நாங்கள் தேர்தல் புறக்கணி பண்ணுறதா முடிவு பண்ணிட்டோம். திருவள்ளூர் மாவட்டம் சின்னமண்டலி ஊராட்சியில் அரசு சார்பில் கட்டப்பட்ட நூலகம் தற்போது மாட்டு கொட்டகையாக மாறி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 200க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இந்த பகுதியில் அரசு சார்பில் கட்டப்பட்ட நூலக கட்டிடம் தற்போது தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு மாடுகள் கட்டி வைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. இது குறித்து விடிய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வழக்குகளை இணையதளம் மூலம் பதிவேற்றும் முறை நீதிமன்றங்களில் அமல்படுத்தப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்குகளை நீதிமன்றத்தில் நேரடியாக சமர்ப்பிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வழக்கறிஞர்கள் போராட்டத்தால் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு பணிகள் பாதிக்கப்பட்டன.